சத்குரு இங்கிலீஷ் கிளாஸு ஒரு 75 பேர் இருக்கும். சத்குரு அப்போ தலைப்பாலாம் கட்டிக்க மாட்டார். தலை நல்லா கருகருன்னு இருக்கும், தாடி கருகருன்னு இருக்கும். ஒரு 35-36 வயசு யங்ஸ்டர், ஒயிட்டு ஒரு குர்த்தா பைஜாமா மாதிரி ஒரு ஒயிட் குர்த்தா வந்து உட்காந்து அவர் மட்டும் பேசுகிற ஒரு பாயிண்ட் நெத்தியில் அடிச்சா மாதிரி இருக்கு. அவர் இந்த கடைசியில் எல்லாம் பேசிகிட்டே வந்துட்டு அவர் யோகாவோட பெனிஃபிட் சொல்கிறார். மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யூ. இவ்வளோதான் பேசி முடித்தார். நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ணல. நான் எழுந்தேன், சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். யூ ஆர் எ ஃப்ராட் இன் த நேம் ஆஃப் யோகா. ஒரு ஓப்பன் கிளாஸில் சத்குரு மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது 75 பேர் இருக்கும்போது ஒருத்தன் எழுந்து யூ ஆர் எ ஃப்ராட் இன் த நேம் ஆஃப் யோகான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் இல்லைங்களா? எழுந்து 2 அரை வச்சு தூக்கி போடுவாளா இல்லையா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 2 கையே விடுங்க, 3 நிமிஷம் என்னையே நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கேட்டார் வை. நான் ஒரு 20 வயசுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 40 வயசு, 20 வருஷமாக நான் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேரியஸ் HRD ப்ரோக்ராம்ஸை நான் அட்டன் பண்ணிருக்கேன். எல்லா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லேயும் நான் தான் பெஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். டியூரிங் த ப்ரோக்ராம் ஐ எம் ஓகே. when I come back I am the same old idiot. இப்போ I am going to attend your program and you say that will be a total transformation in me. Is it not a fraud in the name of yoga? போல்டாக ஒரு விதமான பதட்டமே இல்லாமல் கேட்குறேன். ஒன்றுமே பண்ணல, திருப்பி 2 கையை நமஸ்காரம் பண்ணேன். பண்ணிவிட்டு மேபி ஐ எம் எ ஃப்ராட், மேபி something so nice is coming up to your nose and you are missing it. Why you are pre-concluding? Why not you attend the program and conclude based on your experience? எவ்வளோ ஆர்குமெண்டேட்டிவ்னா I could not stop there. I said, up to this moment I was not interested in attending your program. Now I am going to attend your program to prove that it's all fraud. மறுபடியும் most welcome. இப்படி தான் கிளாஸ் ஜாயின்